நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம்னா என்ன? நிறைய பேர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. எப்படி நொறுங்குண்ட? ஏதோ ஒரு அப்ரெஷன், ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் சிலருக்கு வீட்டில் துன்புறுத்தப்படுறாங்க, வேலையில் துன்புறுத்தப்படுறாங்க, அநியாயமாக பல்வேறு காரியங்கள் நிமித்தமாய் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஏதேதோ காரணம். இந்த உலகம் பாருங்கள், பல வேற்றுமைகளை உண்டாக்கி அதன் மூலமாக துன்புறுத்துது. நொறுங்குண்டவர்கள், சமுதாயத்தில் அநியாயங்கள் நிறையா இருக்குது இல்லையா? அதனால் துன்பங்கள் வருது. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு சமீபமாக இருக்கிறாராம். அதில் கர்த்தர் இல்லைன்னு நினைக்கக்கூடாது, அங்கே தான் இருக்கிறார். அதையெல்லாம் பார்க்கிறார். நொறுங்குண்டவர்களுடைய துன்பங்களை அவர் பார்க்கிறார், சமீபமாக இருக்கிறார். நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நறுங்குண்டவர்கள்னால் உள்ளத்தில் மனம் திரும்புதல் உள்ளவர்கள். உள்ளத்தில் ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேனே, கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு மனம் திரும்புதல், தாழ்மை, தங்களை தாழ்த்தி உள்ளத்தில் உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாக தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து கர்த்தரிடத்தில் வருகிறவர்கள். நொறுங்குண்டவர்கள் மற்றவர்கள் கொடுத்த உபத்திரவத்தினால பாடுபட்டு இருக்கிறவங்க, துன்பப்பட்டு இருக்கிறவங்க, உலகத்தில் பல்வேறு அநியாயங்களை சந்தித்து கொண்டிருக்கிறவங்க. நறுங்குண்டவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் தங்களை தாழ்த்தி தங்கள் தவறுகளை உணர்ந்து உணர்த்தப்பட்டு குத்தப்பட்டு இப்படி உள்ள ஒரு பெரிய திருத்தம் ஏற்பட்டு அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறாராம். ரட்சிப்புக்கு வழி அதுதான், ரட்சிக்கிறார். அப்புறம் பாருங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். உலகத்தில் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நீதிமான்களாக இருக்கிறதுனாலேயே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலேயே ஒரு கான்ஃப்ளிக்ட். சில நேரங்களில் அது ஒத்து போகாது, உலகத்தினுடைய தத்துவத்தோடு உலகத்தினுடைய காரியங்களோடு ஒத்து போகாதனாலேயே துன்பங்கள் இருக்கும், பல்வேறு துன்பங்கள் ஏற்படுகிறது. ஆனால் கர்த்தர் அதிலிருந்து எல்லாத்தையும் நம்ம விடுதலை ஆக்குகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவனுடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. எலும்பெல்லாம் காப்பாற்றுறாராம், ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார்ன்றதை கவனிங்க. எல்லாரும் கர்த்தரை நாம் துதிப்போம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நாம் சந்திக்கும் துன்பங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இவைகளை குறித்து கர்த்தாவே